இன்றைய பதிவில் 2024ஆம் ஆண்டுக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த வருடம் 2024வது வருடம் என்பது சனியினுடைய ஆதிக்கத்தில் உள்ள வருடம். சனியின் ஆதிக்கத்தில் உள்ள வருடத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் இந்த வருடம் தொழில் விருத்தி மிக மிக நன்றாகவே இருக்கும். அதுவும் முக்கியமாக குரு பகவான் மே 1ஆம் தேதி அன்று ரிஷபராசிக்கு சென்ற பிறகு மே மாதத்திற்கு பிறகு தொழில் விருத்தி மிக நன்றாக இருக்கும். அதுவரை தொழில்துறையிலே சில பாதிப்புகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். இந்த வருடம் வரக்கூடிய 2024வது வருடம் மழை மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. சென்ற வருடம் எப்படி மழை அதிகமாக பெய்ததோ அதே போலவே வரக்கூடிய வருடமும் மழை அதிகமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சனி பகவான் ஜலராசியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த வருடமும் மழை அதிகம். அடுத்து அரசியல்வாதிகளை பற்றி பார்க்கும்போது அரசியலில் இந்த வருடம் ஆளுங்கட்சிக்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக இருக்கிறது. மேலும் அணிமாற்றங்கள் மிக அதிகமாக நிகழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த வருடம் தங்கத்தின் விலை என்று பார்த்தால் தங்கத்தின் விலை இந்த வருடம் ஏறுமுகமாக இருக்கும். அதுவும் முக்கியமாக ஏப்ரல் கடைசி வரை மிக மிக ஏறுமுகமாக இருக்கும். அதன் பிறகு சிறிது சிறிதாக குறைந்து இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ஓரளவு குறைந்த அளவில் இருக்கும். ஆனால் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரை மிக மிக ஏறுமுகமாகவே தங்கத்தின் விலை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் சொக்க தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு 7000 ரூபாய் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. வெள்ளி விலை கூட 85 முதல், அதாவது 85,000 முதல் 90,000 வரை ஒரு கிலோவுக்கு வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகம் என்று பார்த்தால் இந்த வருடம் பங்கு வர்த்தகம் என்பது மே மாதம் வரை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதன் பிறகு அக்டோபர் நவம்பர் மாதங்களிலே குறைந்து இருக்கும் என்று இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே கையில் ஷேர், அதாவது பங்கு வர்த்தகங்களில் ஈடுபட்டவர்கள், பங்குகளை வைத்திருப்பவர்கள் ஏப்ரல் மே மாதத்திலே விற்றுவிட்டு அதன் பிறகு நீங்கள் அக்டோபர் நவம்பரில் நீங்கள் வாங்கினால் நீங்கள் குறைந்த விலைக்கு அதை வாங்க முடியும். இந்த வருடம் முக்கியமாக தொழில்துறைக்கு நல்ல சுபிட்சமான வருடமாக இருக்கிறது. அதுவும் முக்கியமாக ஏற்கனவே சொல்லியபடி மே மாதம் முதற்கொண்டு சுபிட்சமான வருடமாக அமைந்திருக்கிறது. இந்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி எப்படி பிறக்கிறது என்றால், ஜனவரி 1ஆம் தேதி திங்கட்கிழமை என்று பஞ்சமி திதியிலே, பொதுவாக பஞ்சமிலே செய்யக்கூடிய காரியங்கள் விருத்தியாகும் என்று இருக்கிறது. ஆகவே பஞ்சமி உத்தமான திதி. அந்த பஞ்சமி திதியிலே ஆரம்பிக்கிறது. மகம் நட்சத்திரத்திலே இந்த வருடம் பிறக்கிறது. மகத்தில் பிறந்தவன் ஜகத்தை ஆழ்வான் என்று கூறுவார்கள். அதே போலவே இந்த வருடம் அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற வருடமாக அமைந்திருக்கிறது. அது முக்கியம். மகம் நட்சத்திரத்திலே இந்த வருடம் பிறப்பது மிகவும் சிறப்பான ஒன்று. மேலும் கன்னி லக்னத்திலே இந்த வருடம் பிறக்கிறது. வருடம் பொதுவாக இரவு 12 மணிக்கு ஜனவரி 1 என்பது கன்னி லக்னம் தான் வரும். ஆகவே கன்னி லக்னத்தில் பிறந்து இந்த வருட ஆரம்பத்தில் 8ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்து மே 1ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் மாறுகிறார். ஆகவே மே 1ஆம் தேதிக்கு பிறகு நாடு முழுவதும் சுபிட்சமாகவே இருக்கும் என்று இருக்கிறது. இந்த வருடம் முக்கியமான பயிற்சிகள் என்று பார்த்தால், பொதுவாக முக்கியமான பயிற்சிகள் என்றால் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி என்று கூறுவார்கள். அதில் இந்த வருடம் சனி பயிற்சி கிடையாது, ராகுகேது பயிற்சியும் கிடையாது. இந்த வருடம் முழுமைக்கும் சனி பகவான் கும்பராசிரியை சஞ்சாரம் செய்கிறார். அதே போலவே குரு பகவான் இந்த வருடத்திலே ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை மேஷராசிலும், மே 1ஆம் தேதி முதல் ரிஷபராசிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ராகு கேதுக்கள் முறையே இந்த வருடம் முழுமைக்கும் மீனத்தில் ராகுவும் கண்ணிலே கேதுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த வருடம் குரு பயிற்சி மட்டுமே இருக்கிறது. மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை என்று பகல் 1 மணிக்கு திருக்கணிதப்படி குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அந்த தினத்தில் வாக்கியப்படி அதே மே 1ஆம் தேதி 2024 புதன்கிழமை மாலை 5:20 வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பொதுவாக வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்திற்கும் 2 மாதங்கள் 3 மாதங்கள் வித்தியாசம் இருக்கும். ஆனால் இந்த வருடம் மட்டுமே 2 கணிதப்படியும், அதாவது திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் ஒரே நாளிலேயே குரு பயிற்சி வருகிறது. ஆகவே குரு பயிற்சி மிக மிக விசேஷமான குரு பயிற்சியாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை குருபலம் உள்ள ராசிகள் என்று பார்த்தால்
மீன ராசிக்கு குருபலம் இருக்கிறது. அதன் பிறகு மிதுன ராசிக்கு குருபலம், அதன் பிறகு சிம்ம ராசிக்கு, துலா ராசிக்கு குருபலங்கள் அமைந்திருக்கிறது. அடுத்து தனுசு ராசிக்கு குருபலம் அமைந்திருக்கிறது. மே 1ஆம் தேதி முதல், இது ஏப்ரல் மாதம் வரை, அடுத்து மே 1ஆம் தேதி வரை மே 1ஆம் தேதிக்கு பிறகு எந்தெந்த ராசிக்கு குருபலம் என்று பார்த்தால், மேஷ ராசிக்கு மே 1ஆம் தேதி முதல் குருபலம். அதன் பிறகு கடக ராசிக்கு அஷ்டம சனியாக இருந்தாலும், அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் குருபலம் இருக்கிறது. அடுத்து கன்னி ராசிக்கு குருபலம், அதன் பிறகு துலா ராசிக்கு குருபலம் அமைந்திருக்கிறது. அடுத்து மகர ராசிக்கு குருபலம். இந்த ராசிகளுக்கெல்லாம் மே 1ஆம் தேதிக்கு பிறகு குருபலம் அமைந்திருக்கிறது. குருபலம் இருப்பவர்களுக்கு அந்தந்த வருடத்திலே அந்தந்த நேரத்திலே திருமணம் நடக்கும் என்பது சம்பிரதாயம். அதன்படி குருபலம் உள்ள ராசிகளுக்கு அந்தந்த ராசிகளில் நிச்சயமாக திருமணம் நடக்கும். இந்த வருடம் என்பது மிக சிறப்பான வருடமாகத்தான் அமைந்திருக்கிறது. இந்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை குரு பகவான் ஆண் ராசியிலே சஞ்சாரம் செய்வதனால் ஏப்ரல் மாதம் வரை ஆண் குழந்தைகள் மிக அதிகமாக பிறக்கும். அதன் பிறகு மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு இந்த வருடம் முழுமைக்கும் குரு பகவான் பெண் ராசியிலே சஞ்சாரம் செய்வதனால் அதன் பிறகு பெண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கும். ஆண் குழந்தைகள் பிறந்தாலும் பெண் குழந்தைகள் பிறந்தாலும் இந்த வருடம் நல்ல யோகத்தோடு குழந்தைகள் பிறப்பார்கள். இந்த வருடம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல தொழில் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள். நல்ல மதிப்பெண்களை பெற்று படிப்பில் நல்ல தேர்ச்சி அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த வருடம் தாய்மார்களுக்கும் யோகத்தை தரக்கூடிய வருடமாகத்தான் அமைந்திருக்கிறது. தொழில் செய்பவர்களுக்கு மே 1ஆம் தேதிக்கு பிறகு நல்ல சுபிட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் சனி பயிற்சி என்பது கிடையாது. ஒரே ராசிலேயே, அதாவது கும்பராசிலேயே சனி சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வருடம் மழை அதிகம் என்று கூறியிருந்தேன். அதை போலவே கும்பராசி என்பது காற்று ராசியாக இருப்பதனால் ஆகாய விமானத்திலே பயணம் செய்பவர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகாய விமானத்தில் கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் அதிகமாக இருக்கிறது. ஜலராசிலே ராகு இருக்கிறார். அதன் பிறகு கன்னிராசிலே கேது இருப்பதனால் இந்த வருடம் ஜலத்தில் கூட கண்டம் அதிகமாக இருக்கிறது. ஆகவே மழை அதிகமாகவே இந்த வருடம் பெய்யும். எப்படியும் இந்த வருடம் ஒரு சுபிட்சமான வருடமாக இருக்கிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் மாதம் வரை, அதாவது குரு பகவான் மேஷராசியில் இருக்கின்ற வரை பொருளாதாரம் சிறிது சிக்கலாக இருக்கும் அல்லது சிறிது கட்டுப்பாடுடன் இருக்கும். அதன் பிறகு மே 1ஆம் தேதிக்கு பிறகு பொருளாதார வளர்ச்சி இந்த நாட்டிற்கு, இந்த உலகத்திற்கே நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். போர் அபாயங்கள் இருந்தாலும் போர் அபாயங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவ்வாறாக இந்த வருடம் கணிக்கப்படுகிறது. அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆவது பாதத்திலே பிறந்த மேஷராசி என்பர்களே, இந்த 2024ஆவது வருடத்திலே உங்கள் ராசியிலே குரு பகவான் ஆரம்பத்திலே ஏப்ரல் மாதம் வரை சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு மே 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலே குருவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே தொழிலாதிபதியான சனிபான் லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார்கள். ராகு கேதுக்கள் முறையே 6, 12ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார்கள். அதன் காரணமாக இந்த வருடத்திலே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், தூரதேச யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். மேலும் குலதெய்வ கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடப்பதாக இருந்தால் அதற்கு தாராள பொருளுதவி செய்யுங்கள். அதன் மூலமாக தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும். இந்த வருடம் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருப்பதனால் நல்ல காரியங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் மே 1ஆம் தேதிக்கு பிறகு குருபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்ய இருப்பதனால் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மே 1ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக திருமணம் கைகூடும். அதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும். குடும்பத்திலும் சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மனைவின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். அது முக்கியமாக மே 1ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எழுதக்கூடிய எல்லா தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்களை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே கேதுபான் இருப்பதனால் தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும்.
தாராள பணப்புழக்கம் இந்த வருடம் இருக்கும். அதுவும் முக்கியமாக மே 1ஆம் தேதிக்கு பிறகு நல்ல பணப்புழக்கம் உங்கள் வீடுகளிலே உங்கள் கைகளிலே இருக்கும். விரயஸ்தானத்திலே ராகுபான் இருப்பதனால் தொழில் அலைச்சல் காரணமாக, தொழில் விருத்தி காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வருடம் உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இந்த வருடம் முழுமைக்கும் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே நல்ல லாபம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்திலே சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருகிறது. ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. நீங்கள் உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை முன்னமே வெளியிலே சொன்னால் அது நடப்பதில் சிரமங்கள் ஏற்படும். அந்த காரியங்கள் நடப்பதில் கால தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே முன்னமே உங்களுடைய செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. தொழில்துறையில இந்த வருடம் புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். நீங்கள் புதிய முயற்சிக்காக கடன் எதிர்பார்த்தீர்களேயானால் கடன் தொகை என்பது மே 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். அதுவரை கிடைப்பதில் சிறிது காலதாமதம் ஆகும். மற்றபடி இந்த வருடம் ஒரு சுபிட்சமான வருடமாக, சந்தோஷமான வருடமாகத்தான் அமைந்திருக்கிறது. இந்த வருடம் 12ஆம் இடத்துல ராகுபான் இருப்பது சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் வெளிநாட்டு வேலை என்பது அக்டோபர் நவம்பர் மாதங்களில் கண்டிப்பாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பொதுவாக இந்த வருடம் என்பது உங்களுக்கு நன்மையை தருகின்ற வருடமாகத்தான் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசியிலே இருக்கின்ற குரு பகவான் ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு 7ஆம் இடத்துக்கு பார்வையிடுகிறார். அதன் பிறகு 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே இந்த வருடத்திலே உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதற்கு தக்க மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். மனைவியின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். சுபகாரியம் நடத்துவதற்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் கடன் வாங்கினால் விரைவில் அந்த கடன் சுமைகளும் தீரும். ஆகவே இந்த வருடம் ஒரு சுபிட்சமான வருடமாகத்தான் அமைந்திருக்கிறது. இந்த வருடம் மொத்தத்தில் மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு 75% நன்மைகளை இந்த வருடம் பெறுவார்கள். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆகவே சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் ஏற்றி விட்டு வாருங்கள். திருஷ்டி குறையும். ஒரு முறை ஆஞ்சநேயருக்கு ஜனவரி மாதமே சனிக்கிழமை என்று அபிஷேகம் செய்து விட்டு வாருங்கள். தொழில்துறையில் இருக்கின்ற தடைகள் எல்லாம் நீங்கி நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய், செவ்வாய்க்கு அதிபதி என்றால் முருகப்பெருமான். ஆகவே ஒரு முறை செவ்வாய்க்கிழமை என்று பழனி மலைக்கு சென்று பழனியில நீங்கள் படியேறி நடந்து செல்ல வேண்டும். விஞ்ச் மூலமாக செல்வதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பிரார்த்தனையாக செல்லும் போது படியேறி நடந்து செல்வதுதான் மிகவும் சிறப்பானது. நடக்கவே முடியாது என்று சொல்லப்படுவர்கள் மாத்திரம் விஞ்ச் மூலம் செல்லலாம். இந்த 2 பரிகாரத்தின் மூலமாக, அதாவது செவ்வாய்க்கிழமை என்று பழனி செல்வதன் மூலமாகவும், இந்த ஜனவரி மாதத்தில் அதாவது ஒரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்வதன் மூலமாகவும் இந்த வருடம் முழுமைக்கும் சந்தோஷத்தை அடைவீர்கள், முன்னேற்றத்தை அடைவீர்கள், நல்ல யோகத்தை அடைவீர்கள், சுபகாரியங்கள் நடக்கும், நன்மைகள் நடக்கும். பொதுவாக இந்த வருடம் ஒரு யோகமான வருடமாக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு அமைய இருக்கிறது. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகஷம் 1, 2 பாதங்கள். இந்த ராசியிலே பிறந்த ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் மே மாதம் 1ஆம் தேதி வரை, அதாவது ஏப்ரல் 30 வரை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே குருவான் இருக்கிறார். குரு பகவான் என்பது சுப கிரகமாக இருப்பதனால் விரயஸ்தானத்தில் இருக்கும் போது சுப விரயங்களை நடத்துவார். நல்ல விரயங்கள் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதன் பிறகு மே 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆகவே அதன் பிறகு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் மருத்துவ ரீதியின் உறுதியின் மேலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். என்றால் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக குருபான் இருப்பதனால் இயற்கையிலே குருபான் என்பது ஒரு சுப கிரகம். ஆகவே தெய்வ அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேதுபான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஒரு சிறு பிரச்சனை குழந்தைகளுக்கு ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. மே 1ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்தில் குருடைய பார்வை வந்து விடுகிறது. அதன் பிறகு குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ரிஷபராசியிலே பிறந்து கருவுற்ற தாய்மார்கள்
வெளியிடங்களுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. முக்கியமாக ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை கருவை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. வெளியூர்களுக்கு பிரயாணத்தை ஏப்ரல் மாதம் வரை செய்யாமல் இருப்பது நல்லது. அதன் பிறகு செய்தால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. என்றால் 5ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து 12ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பது கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே கருவுற்ற தாய்மார்கள் மிகவும் எச்சரிக்கையாக வீட்டிலேயே ஓய்வுடன் இருப்பதுதான் மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே தொழில் ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது ஒரு பக்கம் நல்லது. ஒரு பக்கம் என்னவென்றால், பொதுவாக 10ஆம் இடத்திலே பாபகரங்கள் நன்மையை செய்யும். அதன் பிறகு தொழில் முயற்சிகள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் சனி பகவான் என்பது தாமதமாக செல்லக்கூடிய கிரகமாக இருப்பதனால் எல்லா காரியங்களும் தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முதலிலே ஒரு தோல்வி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாயை ஏற்படும். மறுமுயற்சி உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே முதலே தோல்வி ஏற்படுத்துவதற்கான மாயை ஏற்பட்டாலும் மறுமுயற்சி நீங்கள் செய்யுங்கள், நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல ராகுபான் ஜலராசிலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே ரிஷப ராசிலே பிறந்த அன்பர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வெளிநாடு சென்று படிப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்தாலும் நிச்சயமாக அது நடக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். பொதுவாக ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் 70% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுக்கு கஷேத்திரம் என்பது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில். ஆகவே ஒரு முறை வெள்ளிக்கிழமை என்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு சென்று அவசியம் எல்லா சந்நிதிகளிலும் நெய் விளக்கு வைத்து ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ உட்கார்ந்து ஜபம் செய்துவிட்டு அல்லது தியானம் செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கின்ற கேதுபான் சில தடைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் துறையிலும் சரி அல்லது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் சிறு தடைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்கு பரிகாரமாக உங்களுடைய குழந்தைகளுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் ஒரு முறை விநாயகருக்கு அபிஷேகம் செய்து விட்டு வருவார்கள். இந்த பரிகாரத்தின் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். இந்த 2 பரிகாரம் ரிஷபராசி பிறந்தவர்களுக்கு முக்கியமானது. ஒன்று, ஒரு வெள்ளிக்கிழமை என்று ஸ்ரீரங்கம் சென்று எல்லா சந்நிதியிலும் நெய் விளக்கு வைத்து சிறிது நேரம் உட்கார்ந்து ஜபம் செய்து விட்டு வர வேண்டும். ஒரு நாள் முழுவதுமாக ஆனாலும் சரி, இந்த ஜபம் என்பது, இந்த பிரார்த்தனை என்பது உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வருள் முழுமையாக கிடைக்கும். அடுத்து, குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக, தொழில்துறையில் இருக்கின்ற தடைகள் விலகுவதற்காக குழந்தைகளுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் நிச்சயமாக அவசியம் விநாயகருக்கு ஒரு முறை அபிஷேகம் செய்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கருவுற்ற தாய்மார்களுக்கும் தடைகள் விலைக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல நேரத்தில் குழந்தைகள் பிறக்கும். நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசும்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாகத்தான் அமையும். என்றால் தாய் தந்தையருடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த பரிகாரங்களின் மூலமாக ரிஷபராசிரமர்கள் நிச்சயமாக நன்மைகளை இந்த வருடம் முழுவதும் பெறுவார்கள் என்பது உறுதி. மிருகசீர்ஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே குருபகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் ராகுவும் கேதுவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடம் முழுமைக்கும் 4ஆம் இடத்திலே கேதுவும் 10ஆம் இடத்திலே ராகுவும் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள். இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார். கடந்த 2.5-3 வருடங்களாக நிறைய சிரமப்பட்டீர்கள். ஏனென்றால் அஷ்டம சனி இருந்தது, 10ஆம் இடத்திலே குரு இருந்தது, ராகுகேதுக்களும் துன்பத்தை தருகின்ற இடத்தில் தான் இருந்தது. ஆனால் இவையெல்லாம் இந்த வருடம் நீங்குகிறது. ஆகவே இந்த வருடம் ஒரு சுபிட்சமான வருடமாகத்தான் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வருடம் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏப்ரல் மாதத்திற்குள் திருமணம் முடிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஜனவரி 1ஆம் தேதி முதலே உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நிலையிலேயே குரு பகவான் லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார். என்றால் கடந்த டிசம்பர் 31 வரை உங்களுக்கு குருபான் வக்கரகதியில் இருந்தால் அந்த வக்கர நிவர்த்தியும் ஆகிவிட்டது. ஆகவே ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை, அதாவது
ஜனவரி 1 முதல் ஏப்ரல் 30 வரை உங்களுக்கு நல்ல நிலையில குருபான் சஞ்சாரம் செய்கிறார். மக்கர்கதி எல்லாம் முடிந்து நன்மைகளை தருகின்ற நிலையிலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே குரு பலம் உங்களுக்கு முழுமையாக இந்த வருடம் ஆரம்பத்திலே ஏப்ரல் 30 வரை உங்களுக்கு இருக்கிறது. அதற்குள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெகு காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஏப்ரல் மாதத்திற்குள் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. என்றால் 9ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருந்து 5ஆம் இடத்திற்கு குருடைய பார்வையும் இருக்கிறது. ஆகவே ஏப்ரல் மாதத்திற்குள் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேதுவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த வருடம் தொழில்துறை அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். பண விஷயத்தில் சிறு தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். அந்த தட்டுப்பாடுகள் என்பது ஒரு சில காலங்களுக்கு மட்டுமே, அதாவது ஏப்ரல் மாதம் வரை தட்டுப்பாடுகள் இருக்கும். அதன் பிறகு மே 1 பிறகு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிற கேதுபானுக்கு குருடைய பார்வை கிடைத்து விடுகிறது. ஆகவே அதன் பிறகு பணத்தட்டுப்பாடுகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது குறைபாடுகள் இருக்கும். இந்த வருடத்திலே தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் வந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் அந்த சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வாழ்க்கையில வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வெளிநாடுகளுக்கு சென்று படிப்பதற்காக முயற்சிப்பவர்களுக்கும் இந்த வருடம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். படித்தவர்களுக்கு வெளிநாட்டு வேலை விரும்புவதாக இருந்தால் நிச்சயமாக வெளிநாட்டு வேலைகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில்துறையிலே இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றம் என்பது நல்ல மாற்றமாக, உயர் மாற்றமாக, அதாவது நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற மாற்றமாகத்தான் இருக்குமே தவிர தொழில்துறையில பிரச்சனைகள் எதுவும் இந்த வருடம் இருக்காது. தொழிலாளிகளுக்கு அதிகமான வேலைப்பளு இருக்கும். மேலும் தொழில் அதிபர்களுக்கும் அதிகமான வேலைப்பளுகள் இருக்கும். வேலைப்பளு இருந்தாலும் அதற்குரிய வருமானம் இந்த வருடம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வருடம் தொழில்துறையில புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் ஏப்ரல் மாதத்திற்குள் செய்வது நல்லது. அதன் பிறகு கூட உங்களுக்கு விரயஸ்தானத்தில் குருபான் இருந்தாலும் சுப விரயங்கள் நடக்குமே தவிர கெட்ட விரயங்கள் நடக்காது. தொழில் அபிவிருத்தி செய்ய விரும்புபவர்களுக்கு பண உதவி தேவைப்பட்டால் நிச்சயமாக மே 1 பிறகு பண உதவிகள் கிடைக்கும். அதன் மூலமாக தொழில் அபிவிருத்தி ஏற்படும். புதிய தொழில் முயற்சிகள் அனைத்தும் இந்த வருடம் செய்யலாம். இந்த வருடம் ஒரு சுபிட்சமான வருடமாக இருக்கிறது. மாணவர்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற யோகமான வருடமாக அமைந்திருக்கிறது. பெண்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு 75% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேதுபான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் வரும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக உங்களுடைய தாயின் ஜென்ம நட்சத்திரத்திலே விநாயகருக்கு ஒரு அபிஷேகம் செய்வது நல்லது. அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகுபான் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதனால் தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் குறைவதற்காக, தொழில்துறையில நல்ல லாபம் விருத்தி ஏற்படுவதற்காக, தொழில்துறையில் இருக்கின்ற எதிரிகளை சமாளிக்கக்கூடிய தன்மை திறமை உங்களுக்கு கிடைப்பதற்காக உங்கள் ஊருக்கு அருகிலே இருக்கின்ற அல்லது உங்கள் ஊரிலே இருக்கின்ற காளியம்மன் கோயிலுக்கு சென்று ஒரு முறை ஜனவரி மாதத்திலேயே உங்களுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை என்று எலுமிச்சை மாலை ஒன்று போடுவது நல்லது. அந்த எலுமிச்சையின் எண்ணிக்கை என்பது 48 அல்லது 108 என்ற அளவிலே இருக்க வேண்டும். அவ்வாறு அந்த துர்க்கையம்மனுக்கோ அல்லது காளியம்மனுக்கோ நீங்கள் எலுமிச்சை மாலை அணிவித்தால் தொழில்துறையில் இருக்கின்ற போட்டிகள் பொறாமைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு அனைவரையும் நீங்கள் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வருடம் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எந்த விதமான இன்டர்வியூக்கு சென்றாலும் நேர்முக தேர்வுக்கு சென்றாலும் நிச்சயமாக வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த வருடம் ஒரு சுபிட்சமான வருடமாக நல்ல யோகத்தை தரும் வருடமாகத்தான் அமைந்திருக்கிறது. இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் 2 மட்டுமே தான். ஒன்று, துர்க்கை அம்மன் அல்லது காளியம்மனுக்கு ஜனவரி மாதத்திலே ஒரு வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் ஒரு மாலை, அதாவது எலுமிச்சை மாலை போட வேண்டும். அந்த எலுமிச்சையின் எண்ணிக்கை 48 அல்லது 108 என்ற அளவில் இருக்க வேண்டும். அடுத்து உங்கள் தாயின் நட்சத்திரத்திலே ஜென்ம நட்சத்திரத்திலே விநாயகருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அந்த 2 பரிகாரங்கள் மட்டும் போதுமானது. இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நல்ல முன்னேற்றம் சுபிட்சத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. புனர்பூசம் 4வது பாதம், பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி என்பர்களே,
இந்த வருடம் உங்களுக்கு முழுமைக்குமே உங்களுக்கு அஷ்டம சனியாக 8ஆம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேது பகவானும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலே ராகு பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும் அதன் பிறகு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை நீங்கள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தொழில்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறை விருத்தி நீங்கள் விரும்புவதாக இருந்தால் தொழில்துறை விருத்தி என்பது மே 1ஆம் தேதிக்கு பிறகுதான் ஏற்படும். அஷ்டம சனியாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்றால் அஷ்டம சனியாக இருந்தாலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே அஷ்டம சனியாக இருந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு, அதாவது மே 1ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக குருடைய லாபஸ்தானத்தில் இருக்கின்ற அந்த பலம் என்பது உங்களுக்கு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அஷ்டம சனியுடைய கெட்ட பலன் உங்களுக்கு மே 1ஆம் தேதிக்கு பிறகு தராது. ஏப்ரல் மாதம் வரை தொழில்துறையில் இருப்பவர்கள் இடமாற்றங்களை நீங்களாக செய்து கொள்ள வேண்டாம். மே 1ஆம் தேதிக்கு பிறகு தானாகவே நல்ல இடத்தில் உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்கள் வேறு வேலை கிடைக்கும் என்று நம்பி இருக்கின்ற வேலையை விட வேண்டாம். அடுத்த வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடாமல் இருப்பது நல்லது. இடமாற்றம் செய்ய விரும்பினால் நிச்சயமாக செய்து கொள்ளலாம். அந்த இடமாற்றம் என்பது மே 1ஆம் தேதிக்கு பிறகு செய்தால் மட்டுமே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு முன்பாக இடமாற்றம் செய்தால் நீங்கள் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அதே நிலை தான் ஏற்படும். மாற்றங்கள் எதுவும் இருக்காது. சமயத்தில் கீழே செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இளைய சகோதரனுக்கு ஏப்ரல் மாதம் வரை சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். சில நேரங்களில் நீங்கள் தைரியத்தை இழப்பீர்கள். 3ஆம் இடத்தில் கேது பகவான் என்பது தைரியத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் தைரியமாக செயலாற்றுங்கள். நிச்சயமாக மே 1ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்த நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசியிலே பிறந்த அரசியல்வாதிகளுக்கு கூட ஏப்ரல் மாதம் வரை உங்களுக்கு தோல்வி முகம் இருக்கும். அதன் பிறகு வெற்றி முகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராகு பகவான் ஜலராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வருடத்திலே 9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு தக்க மருத்துவம் கிடைக்கும். என்றால் ராகு என்பது 9ஆம் இடத்தில் நட்பு வீடு. ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக தந்தையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய ஆரோக்கியம் நன்மை அடைந்து மருத்துவ செலவுகள் ஓரளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை இந்த வருடம் முழுமைக்கும். தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக மே 1ஆம் தேதிக்கு பிறகு நன்மைகளையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. இந்த வருடம் கடகராசியிலே பிறந்தவர்கள் 70% நன்மைகளை அடைவார்கள். இந்த வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடம் முழுமைக்கும் பிரதி தமிழ் மாதம் அல்லது ஆங்கில மாதம் எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். பிரதி மாதம் முதல் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று 1 லிட்டர் நல்லெண்ணெய் தானம் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு வெற்றிலை மாலை போட வேண்டும். இவ்வாறு இந்த வருடத்தில் 12 மாதங்கள் செய்தால் நிச்சயமாக அஷ்டமனுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்காது. நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். முடிந்தால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று விட்டு வருவது நல்லது. திருநள்ளாறு செல்லும் போது முதல்ல அங்கே நல தீர்த்தத்திற்கு சென்று அங்கே தீர்த்தத்தை நீங்கள் தலையிலே தெளித்து கொண்டு அதன் பிறகு அங்கே இருக்கின்ற விநாயகருக்கு சூறை தேங்காய் உடைத்து 8 விளக்குகள் வைத்து விட்டு வர வேண்டும். அதுதான் சனியுடைய சேத்திரம், முக்கியமான சேத்திரம். அதன் பிறகு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் இருக்கின்ற சிவபெருமானையும் அதன் பிறகு சனி பகவானுக்கு அங்கே 8 விளக்குகள் வைக்கலாம். மேலும் சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரத்தை அணிவித்து விட்டு வரலாம். அதன் பிறகு அங்கே இருக்கின்ற அம்பிகையை வணங்கிவிட்டு நலத்திரத்துக்கு எதிரிலே ஒரு பெருமாள் கோயில், நல நாராயண பெருமாள் கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கிறது. அங்கே சென்று பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் அங்கே இருக்கின்ற மகாலட்சுமி தாயாரையும் கடைசியாக பெருமாளையும் வணங்கிவிட்டு வர வேண்டும். அவ்வாறு செய்தால் அஷ்டம் சனுடைய தாக்கம் முழுமையாக நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரங்கள் மாத்திரம் போதுமானது. இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள். முக்கியமாக மே 1ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்த நன்மைகளை பெற்று தொழில்துறையில் நல்ல வெற்றியும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. நல்ல முன்னேற்றம் இந்த வருடம் கிடைக்கும். மகம், பூரம், உத்திரம் 1வது பாதத்திலே பிறந்த சிம்மராசி என்பர்களே,
இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை முழுமையாக கிடைக்கிறது. அதன் பிறகு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல மே 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை குருபலம் இருக்கிறது. அதற்குள் திருமணத்தை முடித்துக் கொள்வது நல்லது. ஒருவேளை அதற்கு பிறகு முடிப்பதாக இருந்தால் காலதாமதம் செய்யாமல் திருமணம் முடிவாகி 1-2 மாதத்திற்குள் திருமணத்தை நடத்திவிட வேண்டும். இல்லாவிட்டால் திருஷ்டி காரணமாக திருமணத்தில் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இந்த வருடம் முழுமைக்கும் கேதுபான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மற்றவர்களுடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதுவும் முக்கியமாக குடும்பத்த உறுப்பினர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது விவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கையாக முன்னமே யோசித்து சிந்தித்து செயல்பட்டு அதன் பிறகு பேசுவதுதான் நல்லது. உங்கள் ராசிக்கு இந்த வருடம் முழுமைக்குமே சனுடைய பார்வை இருக்கிறது. ஆக திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை முன்னமே சொல்வது ஆகாது. அவ்வாறு சொன்னால் அதில் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் இந்த வருடம் முழுமைக்கும் இருக்கும். ஆனால் பெரிய தோஷங்கள் பிரிவினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அறவே கிடையாது. மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பது ஒரு முறை இந்த வருடம் ஜனவரி மாதமே உங்கள் உடலை முழுவதுமாக பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. இந்த வருடம் முழுமைக்குமே நீங்கள் இரவு நேர பயணங்களை நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. முக்கியமாக இரவு நேர பயணங்களை நீங்கள் தனியாக காரில் செல்வதோ அல்லது இருசக்கர வாகனங்களிலே சிட்டி லிமிட்டை தாண்டி அதாவது வெளியிடங்களுக்கு வெகு தூரத்திலே நீங்கள் செல்வதோ ஆகாது. என்றால் சிறு அளவில் விபத்துக்கள் திருஷ்டியின் காரணமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு மே 1ஆம் தேதிக்கு பிறகு நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மே 1ஆம் தேதிக்கு பிறகு தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றம் என்பது விருத்தியாகத்தான் இருக்குமே தவிர அந்த இடமாற்றம் தோல்வியில முடியாது. 10ஆம் இடத்துல மே 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குருபான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தொழில்துறையில மாற்றம் செய்ய விரும்புபவர்கள், இடமாற்றம் செய்ய விரும்புபவர்கள், புதிய முயற்சிகளை செய்ய விரும்புபவர்கள் மே 1ஆம் தேதிக்கு பிறகு முயற்சிகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த முயற்சி என்பது வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக 10ஆம் இடத்துல குருபான் வருவது பதவியை கெடுக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே உங்கள் யோகாதிபதியாக குரு வருவதனால் தொழில்துறையில மாற்றங்கள் இருக்கும். ஆனால் அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகத்தான் இருக்குமே தவிர தீய மாற்றங்களாக இருக்காது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்குள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் மருத்துவங்கள் செய்வதன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏனென்றால் உங்கள் ராசி குருடைய பார்வை இருந்தாலும் உங்கள் ராசிக்கு புத்திரசனத்தில் குருடைய பார்வை இருந்தாலும் அந்த குருக்கு சனியுடைய பார்வையும் வருகிறது. ஆகவே மருத்துவ ரீதியாக மருத்துவ உதவியின் பேரில் சிம்மராசியிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவம் செய்தாலும் கடந்த சில வருடங்களாக நீங்கள் செய்து பயனில்லாமல் இருந்திருந்தாலும் இந்த வருடம் ஜனவரி முதல் ஏப்ரல் மாதத்திற்குள் நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள். நிச்சயமாக அது பலிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சொத்துக்கள் கிடைப்பதற்கு முன்பாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேசுவதுதான் நல்லது. விவாதங்களை முழுவதுமாக தவிர்ப்பது நல்லது. பெரியவர்களிடம் கேட்டு அதன்படி செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தந்தையின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தாயின் ஆதரவும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதன் மூலமாக நினைத்த காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்ள முடியும். இதில் ஒரே ஒரு எச்சரிக்கை, மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் 70% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. இந்த வருடத்தில் சிம்மராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் ராகுவும் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். 2ஆம் இடத்துல கேதுவான் சஞ்சாரம் செய்வதனால் குடும்பத்தில் உங்கள் பேச்சு மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை அன்று ஏதாவது ஒரு புதன்கிழமை அன்று நீங்கள் விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது நல்லது. அடுத்து 8ஆம் இடத்துல ராகுவான் சஞ்சாரம் செய்வதனால் பிரதி வெள்ளிக்கிழமை அன்று ராகு காலத்திலே துர்க்கை அம்மன் அல்லது காளியம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பதனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. அந்த திருஷ்டி விலகுவதற்காக பிரதி மாதம் சனிக்கிழமை ஏதாவது ஒரு சனிக்கிழமை என்று அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அணிவிப்பது நல்லது. இந்த பரிகாரங்களின் மூலமாக
சிம்மராசியில் பிறந்தவர்கள் பிரச்சனைகள் இல்லாமல் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் இந்த நட்சத்திரங்களை பிறந்த கன்னிராசி என்பர்களே, இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதம் வரை உங்களுக்கு அஷ்டம குருவாக 8ஆம் இடத்தில் குருபான் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு மே 1ஆம் தேதி முதல் குருபான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே கன்னிராசியிலே பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும், திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மே 1ஆம் தேதிக்கு பிறகு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக அமைந்திருக்கிறது. ஏப்ரல் மாதம் வரை உங்களுக்கு வயிற்று கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு சுகர், அதாவது சர்க்கரை நோய் இருந்தால் ஜனவரி மாதத்திலே நீங்கள் முழுமையான ஒரு பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசியிலே கேது பகவானும் 7ஆம் இடத்திலே ராகு பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசியிலே கேது பகவான் இருப்பது தூக்க குறைவு இந்த வருடம் இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பது புதிய வேலைகளுக்கு செல்ல விரும்புபவர்கள் மே 1ஆம் தேதிக்கு பிறகு புதிய வேலைகளுக்கான முயற்சிகளை செய்யலாம். அது நல்லபடியாக நடக்கும். 6ஆம் இடத்துல சனி பகவான் என்பது லட்சுமிகரம், அதாவது நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் ஈடுபட்டவர்களை இந்த வருடம் பழைய பாக்கிகள் வசூலாகும். எந்த விதமான நேர்முக தேர்வுகளுக்கு சென்றாலும் அந்த தேர்வில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். இருந்தாலும் குழந்தைகளுக்கு மே 1ஆம் தேதிக்கு பிறகு சுபகாரியங்கள் நடக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு, அது மே 1ஆம் தேதிக்கு பிறகு அந்த பிரச்சனைகள் தீரும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடலாம். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தக்க மருத்துவம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசியிலே கேது பகவான் இருப்பது மனக்குழப்பங்கள் இருந்தாலும் உங்கள் ராசி குருடைய பார்வை மே 1ஆம் தேதிக்கு பிறகு வருகிறது. அதன் பிறகு எல்லா மனக்குழப்பங்களும் தீர்ந்து நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. இந்த வருடம் முழுமைக்கும் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் 6ஆம் இடத்தில் இருப்பது எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. எப்படிப்பட்ட எதிரிகளை இருந்தாலும் அந்த எதிரிகளெல்லாம் வெல்லக்கூடிய ஆற்றலின் மூலமாக நீங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். தொழில்துறையிலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் அந்த முன்னேற்றம் எல்லாம் மே 1ஆம் தேதிக்கு பிறகு ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு 75% நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வருடம் கன்னிராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலே கேது பகவான் இருப்பது தூக்க குறைவு ஏற்படும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக சித்திரை மாதத்திற்குள், அதாவது ஏப்ரல் மாதத்திற்குள், ஜனவரி முதல் ஏப்ரல் மாதத்திற்குள் அவசியம் ஒரு முறை விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது நல்லது. அடுத்து அஷ்டம் குரு நடந்து கொண்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் வரை அஷ்டம் குரு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஏப்ரல் மாதம் வரை பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் விளக்கு வைத்து விட்டு வர வேண்டும். குரு பகவான் என்றால் நவகிரகத்தில் இருக்கின்ற குருவுக்கும் வைக்க வேண்டும், தட்சிணாமூர்த்திக்கும் வைக்க வேண்டும். அந்த 2 தெய்வங்களுக்கும் நெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இதன் மூலமாக அஷ்டம் குருடைய பாதிப்பிலிருந்து விடுபட முடியும். முடிந்தால் ஒரு முறை மாணவர்களாக இருந்தால் ஆலங்குடிக்கும், தொழில் செய்பவர்களாக இருந்தால் திருச்செந்தூருக்கும், திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் திட்டை என்ற ஊருக்கும் சென்றுவிட்டு வருவது நல்லது. இந்த குருஸ்தலங்கள் ஏதாவது ஒன்றில் சென்றுவிட்டு வந்தால் நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. என்ன இருந்தாலும் உங்கள் ராசியில் இருக்கின்ற கேதுவான் தடைகளை ஏற்படுத்துவார் என்று அந்த தடைகள் விலகுவதற்காக விநாயகர் அபிஷேகம் என்பது மிக மிக முக்கியமானது. ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதத்திற்குள் செய்யலாம். அதிலும் முக்கியமாக ஜனவரி மாதமே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலே செய்து கொள்வது நல்லது. இந்த பரிகாரங்கள் மூலமாக கன்னிராசி வந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகள் அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துளாராசி என்பர்கள்